நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய முக்கியமான காரியத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 4. மேத்யூ சாப்டர் 24 verse 4. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கடைசி கால அடையாளங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும் போது அவர் முதலாவதாக குறிப்பா சொன்ன வார்த்தை, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி இந்த வசனமே பிரதானமாக முதலாவது சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலமாக கடைசி நாட்கள்ல வஞ்சனை நாவி துணிகரமாக செயல்படுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். முக்கியமா நாம வஞ்சிக்கப்படக்கூடிய காரியங்கள் எதுவாக இருக்கும்? தேவ பிள்ளைகள் அதிகமாக சார்ந்திருப்பது சத்தியத்தை சார்ந்திருக்கிற போதகங்களும் பிரசங்கங்களும் அதை குறித்த தீர்க்க தரிசனங்களும். இந்தபடியான காரியங்களை குறித்தே வஞ்சிக்கும்படியான கிரியைகளை பிசாசு நடப்பிப்பான். இந்த வஞ்சனையை குறித்து இதே அதிகாரத்துல இன்னும் சில வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்தபடி இந்த அதிகாரத்துடைய 11வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதே போல 24வது வசனத்துல, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த வசனங்கள்ல குறிப்பிட்டிருக்கப்படி கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி தேவ பிள்ளைகளை வஞ்சிப்பவர்களாக இருப்பாங்க. தேவ பிள்ளைகள் அதிகமாக சார்ந்து கொள்வது சத்தியத்தை பற்றின போதகங்களையும் பிரசங்கங்களையும் தீர்க்க தரிசனங்களையும். அந்தபடியான காரியங்கள்ல வஞ்சனையை கொண்டு வரும்போது அது அநேகர சத்தியத்தை விட்டு வழிவிலக பண்ணும். நாம இருக்கிற இந்த நாட்கள்ல கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் அநேகராக பெரிய இருக்கிறாங்க. இந்தபடியானவர்கள் அந்த நாட்கள்லயே இருந்திருக்கிறாங்கிறத நாம நிருபங்கள்ல சில வசனங்களை பார்க்கும் போதே புரியும். இப்படியானவங்க அந்த நாட்கள்லயே வஞ்சிக்கக்கூடிய பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கடைசி காலங்கள்ல இவங்க இன்னும் பெருகிறவர்களாக இருப்பாங்கிறத இந்த அதிகாரம் நமக்கு தெளிவா விளக்குது. அப்போ இந்தபடியான காரியங்கள்ல இருந்து நம்மை காத்துக்கொள்ள சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்பவர்களாக நாம் இருக்கணும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்த எச்சரிப்பை அன்றைக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தாரு. இத முக்கியமா மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனத்துல, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இப்படி கிறிஸ்துவும் தன்னுடைய பிரசங்கத்துல அன்றைக்கே எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. அவர் மாத்திரல்ல, அவருடைய சீஷர்களும் இந்தபடியான வார்த்தைகளை அநேகருக்கு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா நாம நிருபங்கள்ல பார்க்கும்போது இது நமக்கு அநேக இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கும். அதுவும் பவுலடியார் சபைக்கு எழுதின நிருபங்கள்ல தெளிவும் திருத்தவுமாக கொடுத்திருப்பாரு. அதே போல பேதுருவும் தன்னுடைய நிருபத்துல கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றின எச்சரிப்பை குறிப்பிட்டிருப்பாரு. அது மாத்திரம் இல்லாம யூதா புஸ்தகத்திலயும் இதை பற்றின குறிப்பை நாம பார்க்கலாம். அந்தபடியாக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள கிறிஸ்துக்களும் கடைசி நாட்கள்ல அநேகமாக பெருகுவாங்க. இப்படியாக இருக்கிறவங்களிடத்துல இருந்து நாம தப்பித்து கொள்ள தேவனை உறுதியாக பற்றி கொண்டு அவருடைய சத்திய வார்த்தைய தெளிவாக அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு சத்திய ஆவியானவரை துணையாளராக கொடுத்திருக்கிறாரு. அவருடைய துணை கொண்டு வேத வசனங்களை நாம தியானிக்கும் போது அதனுடைய சரியான விளக்கங்களை அவர்தாமே நமக்கு வெளிப்படுத்துவாரு. அதனால்தான் தாவீது ராஜா சங்கீதம் 119வது அதிகாரத்துல, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும்னு கேட்பாரு. இப்படியாக வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்களை திறந்தருள தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவாரு. நாம வஞ்சனையான போதகங்களை கேட்கும் போது கூட ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பு கொடுப்பாரு. அந்தபடி ஒருவனும் நம்மை வஞ்சியாதபடிக்கு நாம எச்சரிக்கையா இருக்கலாம். கடைசி நாட்கள்ல நாம சத்தியத்தை விட்டு விலகும்படியாக அநேக காரியங்கள் நடக்கும். அதுல இருந்தெல்லாம் நாம தப்பி பிழைக்கும்படியாக தேவனை நோக்கி காத்திருப்பவர்களாக இருக்கணும். முக்கியமா அற்புத அடையாளங்களை பார்த்து அதன் பின்னாடி போகாதவர்களாக இருக்கணும். ஏன்னா அற்புத அடையாளங்களை பிசாசு கூட செய்ய முடியும். இப்படியான அற்புத அடையாளங்களால் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. முக்கியமா கள்ள தீர்க்க தரிசனங்கள்னு சொல்லப்படும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்குரியதாக மாத்திரம் இல்ல, வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களையும் திரித்து போதிக்கிற அநேகர் வருவாங்க. இப்படியானவர்களுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காம நம்மை காத்து கொள்வது மிகவும் அவசியமா இருக்கு. இந்த வஞ்சனையில சிக்குண்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம தேவனை நோக்கி பார்த்து ஞானத்தை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கணும். குறிப்பா இதற்கு உதாரணமா பழைய ஏற்பாட்டு பகுதி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா,
இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாக ஒரு தேவ மனுஷன் அனுப்பப்படுறாரு. அந்த தேவ மனுஷன் தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்தின பிற்பாடு அவன் வந்த வழியில திரும்பி போகாதபடியும் அங்க அப்பமோ தண்ணீரோ எதையும் புசிக்காதபடியும் திரும்பணும்னு சொல்லி தேவன் சொல்லியிருப்பாரு. அந்தபடியே அந்த தேவ மனுஷன் வேறொரு வழியாக போய்கொண்டிருக்கும் போது இன்னொரு வயதான தீர்க்கதரிசி வந்து ஆவிடத்துல போய் சொல்லி, தேவதூதன் என்னிடத்துல வந்து உங்களை உபசரிக்கும்படியாக உங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கும்படியாக சொன்னார்னு சொல்லி அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து போயிட்டு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்த பிற்பாடு அவர் மூலமாகவே தேவன் தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்தி அந்த தெய்வ மனுஷன் கொல்லப்பட போகிறத பற்றி உரைப்பார் இல்லையா. இப்படியாகவே அந்த தெய்வ மனுஷனை வழியில சிங்கம் கொன்னுடும். அந்தபடி தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஒரு தீர்க்கதரிசி பொய்யான வார்த்தைகளின் மூலமாக வஞ்சித்ததுனால அவர் தன்னுடைய உயிரையே இழந்தாரு. அந்தபடியாக இந்த கடைசி நாட்கள்ல நம்மை சத்தியத்தை விட்டு விலகும்படியாக வஞ்சனையான காரியங்கள் வெளிப்படுத்தப்படுவது எதற்காக? நம்முடைய ஆத்துமாவை அழிவுக்கு நேராக நடத்துவதற்காக. அப்படியான காரியங்களை சிக்குண்டு போகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வதற்காகவே இந்த வார்த்தைகளை தேவன் வெளிப்படுத்துறாரு. இதை நாம உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து வஞ்சனையான காரியங்களுக்கு தப்பி விலகும்படியாக தேவ ஆவியானவர் துணை தேடி சத்தியத்துல நிலைநிற்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த கடைசி நாட்கள்ல வஞ்சனையான காரியங்களுக்கு நாங்க எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக சத்தியத்தை விட்டு விலகும்படியாக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பும் போது அவர்களை நாங்கள் இனம் கண்டு கொண்டு அவர்களை விட்டு விலகி இருக்க தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தந்தர்லுங்கப்பா. ஆம் ராஜா, அந்தபடியாகவே எங்களை நித்தியத்திற்கு நேராக நடத்துகிற உம்முடைய வசனங்களை சரியாக பற்றி கொண்டு உமதண்டையில சேர்க்கப்பட தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.